வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி, வாக்குறுதி, யார் மனசில் யாரு, உங்கள் ஓட்டு யாருக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் 47 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜாலியான விண்டேஜ் கூட்டணி அமைச்சிருக்கிற ரஜினி, கமல் நடிக்கும் புது படத்தோட ப்ரோமோ வீடியோவை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கு. 3 நிமிஷம் 52 செகண்ட் ஓடுற இந்த வீடியோவில் அந்த படத்தை எழுதி இயக்குகிற டைரக்டர் நெல்சனும் மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் வழக்கம் போல கலாச்சலா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரஜினி, கமலோட விண்டேஜ் கெட்டப்கான செட்டப் ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரெஸ், வாட்ச், கூலிங் கிளாஸ், ஷூன்னு செலக்ட் பண்ணுற சீனில் அவங்களோட வாய்ஸை மட்டும் அறிமுகப்படுத்தி அப்புறம் 2 பேரும் ரூம்லேருந்து வெளியே வராங்க. அதோட KHRK ரீயூனியன் டைட்டில் கார்டும் தான். இதில் ரஜினி முழுசாக விண்டேஜ் லுக்கில் மாறி இருந்தாலும் கமல் முழுசாக மாறாமல் இருப்பது ஏன்னு தெரியல. அந்த பெரிய கேரேஜில் அழகிகளின் ஹார்ட் லுக்குக்கு நடுவில் 2 பேரும் மாஸ் வாக்கிங். அப்போ மல்ம பித்தா பித்தாதேன்னு விஜய் நடித்த பீஸ்ட் பட அரபி குத்து பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதே ஸ்டைலில் ஒரு என்ட்ரி சாங். அதை காப்பின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பீஸ்ட் படத்துலையும் அனிருத் தான் மியூசிக் டைரக்டர், நெல்சன் தான் டைரக்டர். அதனால் அந்த பாட்டு கொஞ்சம் சேஞ்ச் வெர்ஷன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கார்கியை தூக்கி போடுற ரஜினி ஸ்டைல், கடைசியாக கமல், அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு யார் ஹீரோன்னு கேட்குறாரு. அப்போ அனிருத் டைரக்டர் நெல்சனை பார்த்து நக்கலா சிரிக்க, அதே நேரம் சூப்பர் ஸ்டாரும் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி யார் ஹீரோ அப்படின்னு கேட்பார். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும், யார் ஹீரோ கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி யாரு ஹீரோ. அப்போ அந்த ஓல்டு மாடல் கார் இல்லை விண்டேஜ் மாடல் கார் ராக்கெட் மாதிரி புகையை பொங்க விட்டு சீரிப்பாயுது. அதனால் படத்தோட டைட்டில் யார் ஹீரோ அதாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டர் நெல்சன் பொதுவாகவே பேன் இண்டியா படமாக தான் பிளான் பண்ணுவார். 2 பெரிய லெஜண்டுங்களை, அதுவும் 47 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்த்து டைரக்ட் பண்ணுறதால எல்லா தரப்பு ஆடியன்ஸை இழுக்கவும், குறிப்பாக ரஜினி, கமல் ரசிகர்களுக்கு நடுவில் அனல் மூட்டவும் இந்த டைட்டிலை மனசில் வச்சு தான் ப்ரோமோ வீடியோ கான்செப்டோட ஹைலைட்டாக யார் ஹீரோ அப்படிங்கிற அந்த டைலாக்கை 2 பேரையும் பேச வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ தென்னிந்திய பட உலகின் 2 துருவங்களை ஒன்று சேர்த்த ரெட் ஜெயண்ட் மூவிஸுக்கும் டைரக்டர் நெல்சனுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய வரவேற்பு காத்திருக்கு. அதே நேரம் நெல்சன் வழக்கம் போல பீஸ்ட், ஜெயிலர் படம் மாதிரி கத்தி துப்பாக்கி தோட்டான்னு ரத்தம் காக்காம நினைத்தாலே இனிக்கும் படம் மாதிரி ரஜினி ஸ்டைல், கமல் டான்ஸ், காமெடின்னு முழுக்க குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் படமாக கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். நெல்சன் ப்ரோ கேட்குதா? இது ஆடியன்ஸ் வாய்ஸ். இது பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.